அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ போடுறேன் அப்படிங்கிற பேரில் நிஜமாவே நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது என்னமோ எனக்கு தெரிஞ்சு பர்பஸாக பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏன்னா நல்ல ஸ்பான்சர் இருக்காங்க, கண்டஸ்டன்ட்லாம் வந்து யார் யாரோ ஏடாகூடமான ஆட்களெல்லாம் உள்ளே கூட்டு போட போகிறாங்க. அவங்க மூலமாக ஏகப்பட்ட கண்டென்ட் வரப்போகுது. கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது, டிஆர்பிக்கு குறையே இருக்காது. டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சண்டை வரப்போகுது, கான்ட்ரவர்சி. ஏன்னா கான்ட்ரவர்சிலேயே மூழ்கி போன ஆட்களை தான் உள்ளே கொண்டு வராங்க. யார் யார் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். இன்னும் சில பேரோட பேர்கள்லாம் வருது. அவங்களாலாம் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது, நான் மட்டும்தான் பார்த்தது கிடையாதா இல்லை யாருமே பார்த்தது கிடையாதா அப்படிங்கிறது நமக்கு தெரில. அப்படிப்பட்ட புது கண்டஸ்டன்ஸ்லாம் சில பேர் வராங்க, சரிங்களா? அவங்கள பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே அரோரா சின்க்ளேரு, திவாகர், ரம்யா ஜோ, விஜே சோபனா, அகமது மீரான், யூடியூப் இன்ஸ்டாகிராமை சார்ந்த இத்தனை பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஒரு பக்கம் இப்படி இருக்குது. இப்போ கன்ஃபார்மில் புவி இருக்கார், உமர் இருக்காங்க, இவங்க ஜனனி இருக்கிறாங்க, நேஹா இருக்காங்க, இவங்களாம் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க. யுவன் மயில்சாமி இருக்கிறாரு, கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இவங்களாம் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து யார் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 5ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. இந்த 5ஆம் தேதி லான்ச் பண்ணுற இன்பிட்வீன் கேப்பில் ப்ரோமோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ப்ரோமோ தான் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு லாஜிக்கே இல்லாத, கண்டென்ட்டே இல்லாத, கான்செப்டே இல்லாத ப்ரோமோஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னடானா, ஒரு வயசான தாத்தா, அந்த தாத்தாக்கு வந்து காது கேட்காது. ஒரு பையன் வந்து போய் ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க. தாத்தாக்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமான பார்ட்டியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனால் தூங்க முடியல. நைட்டு 2 மணி இவன் போய் அந்த தாத்தா கிட்ட கேட்குறான். பார்த்தா அந்த தாத்தாக்கு காது கேட்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏர் மிஷின் எடுத்து காதில் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு காது கேட்காதுன்றது இந்த பையனுக்கு தெரியுது. ஸோ அங்கே வந்து ஒரு டேக்லைன், இந்த சீசனுடைய டேக்லைன் ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறது தான் டேக்லைன். இதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. அதுக்கும் சேம் கண்ணாடி மாற்றினாங்களோ ஏதோ ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாட் ஆஃப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா ஒரு பார்க்கிங்கில் ஒருத்தர் போய் காரை நிப்பாட்டுறாரு. காரை நிப்பாட்டிட்டு வர வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து வாயவே திறக்கலை. நிப்பாட்டிட்டு அவரை கிராஸ் பண்ணும்போது, சார் காரெல்லாம் அங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல. அங்கே என்னன்னா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை கொண்டு வந்தவர் நினைப்பாரு. அங்கேயும் ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே புரியலை. ஏன் இப்படி இருக்காங்க, எப்போ யார் எப்படி மாறுவாங்க எதுவுமே நமக்கு தெரியாது, போக போக தான் தெரியும், போக போக தான் புரியும்னு விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாப்புல. இன்றைக்கும் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயுமே என்ன வந்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் இமைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகுமா, ஆனால் இவங்க எப்போ மாறுவாங்கன்னே தெரியாதான், அவ்வளோ குவிக்காக மாறிடுவாங்களாம். ஸோ ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியலை, போக போக தான் நமக்கு தெரியும், போக போக தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்னது இதுன்னு எனக்கு சீரியஸாக எனக்கே புரியல. என்ன ட்ரை பண்ணுறாங்க? ப்ரோமோ இவ்வளோ மட்டமாக எடுத்து வச்சுட்டு ஷோவை எங்கே கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோமோ வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக கொண்டு வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ரோமோவை மட்டமாக ரெடி பண்ணிவிட்டு ஷோவை பயங்கரமாக கொண்டு போயிடுவாங்க, அதன் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த ஷோவை சேர்த்துருவாங்க அப்படின்னு இன்னும் சிலர் சொல்கிறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே அதை கரெக்டாகவே கொண்டு வரலாமே. ஸ்பான்சர் வந்து நீங்கள் ஏகப்பட்ட ஸ்பான்சரை பிடிச்சி வச்சுருக்கீங்க, சரிங்களா? அந்த ஸ்பான்சரை வந்து ஒழுங்காக பயன்படுத்தலாம்ல. ஒரு நல்ல ஒரு ப்ரோமோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இப்பயே ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து மக்கள் மத்தியில் கொடுக்கும்ல. ஒருவேளை இந்த மாதிரி மொக்க ப்ரோமோ எடுத்துகிட்டு எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் மக்கள் பார்க்க போகிறாங்க, அது வந்து உறுதி தான். ஒருவேளை ஒரு சின்ன ஒரு 0.00% ப்ரோமோவே இவ்வளோ மட்டமாக இருக்குது, ஷோ எங்கேருந்து நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு லான்ச் ஷோவை யாருமே பார்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கண்டஸ்டன்ஸ் பேரை சொன்ன உடனே பாதி பேர் வெறுத்துட்டாங்க. ஆனால் அங்கே தான் மேட்ரே இருக்குது. அவங்கள வச்சு தான் இந்த சீசனை ஓட்டவே போகிறாங்க அப்படிங்கிறது விஜய் டிவி போட்ட பிளான். ஆனால் மக்களுக்கு பிடிக்கல, நமக்கும் பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல. சில பேர் அதிலே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி இப்போவே எதுக்கு ஜட்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் யாருங்க அடுத்தவங்க தகுதியை பற்றி பேசுகிறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் யார் அப்படின்னா, நான் ஒரு 3 சீசனாக இந்த பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிவ்யூவர். எனக்கு தகுதி இருக்குது. குறைந்தபட்சம் இந்த பிக் பாஸ் பற்றின அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த கேம் எப்படி, அந்த கேமினுடைய நேச்சர் என்ன, இதெல்லாம் தெரிந்த ஒரு பர்சனாக எனக்கு என்ன இருக்குது, ஒரு கண்டஸ்டண்ட்டை எடை போடுறதுக்கான தகுதி இருக்குது. ஏன் நீ தகுதியானவனா? உன்னை எடை போடலாம்ல, தாராளமாக போடலாம், தாராளமாக போடலாம். எல்லாருக்கும் இவன் இதுக்கு சரி வருவானா, வரமாட்டானா, இப்படியா அப்படியா அப்படின்னு பார்க்கறதுக்கான தகுதி இருக்குது.
விட்டுருவோம். ஆக மொத்தத்தில் இந்த சீசனில் வந்து ஏதோ ஒரு குளறுபடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒன்று இந்த சீசன் வந்து பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகும், இல்லைனா மகா மட்டமான சீசன்னா இதுதான் அப்படிங்கிற பேர் எடுக்கும். ஒரு பக்கம் மலையாளத்தில் வந்து எல்ஜிபிடிக்கு வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தெலுங்கு பிக் பாஸ் வந்து அக்னி பரீட்சா முடிச்சு அவங்க வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அது ஒரு பக்கம். ஹிந்தி பிக் பாஸ் நொறுக்கிட்டு இருக்காங்க, இப்போ தமிழ் பிக் பாஸும் அக்டோபர் 5 வரப்போகுது. இப்போ எல்லாத்துல இருந்தும் இவங்க என்னத்தை கற்றுக்கிட்டு இந்த சீசனை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஜியோ கிட்ட வேற மாறி இருக்கு, ஒரு நார்த் இந்தியன் வீட்டுக்குள்ளே இருக்காரு, அவரை வச்சு என்ன அரசியல் நடக்க போகுது, என்ன கேம்பிளிங் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பர்சனாக தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வரக்கூடிய இந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் தயவுசெய்து ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் விடைபெறுவது நான் அரவிந்தன்.